கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் வேலைகளை, உன் தொழில்களை, நீங்கள் கையிட்டு செய்கிற கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போகாது. உங்களுடைய உழைப்புகள் ஒரு நாளும் வீணாய் போகாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் வீணாய் போகாது. ஒருவேளை தாமதமாக இருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, வருமானத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபத்தை கிடைக்க ஒருவேளை தாமதமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பேதுருடைய படகில் ஏறும் பொழுது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத அந்த பேதுருவுக்கு அன்று அவனுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 படகுகள் நிரம்பத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு பிரமிப்பு உண்டானது, அதிசயம் உண்டானது, ஆச்சரியம் உண்டானது. அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில பார்க்காத ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை அவன் வாழ்க்கையிலே அவர் கண்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயங்களை, பிரமிக்கத்தக்கதான செயல்களை, பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை தேவன் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆச்சரியத்தை உங்கள் பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய கையின் கிரியைகளை, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் அப்படி செய்வாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உபாகமம் 28:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தும் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே உனக்கு நல்ல பொக்கிஷசாலையை, வானத்தை திறப்பார். உனக்கு ஏற்ற காலம் வந்து விட்டது. நீங்கள் கடன்பட்டு பிசினஸை துவங்கி இருக்கிறீர்கள், கடன்பட்டு வேலை செய்கிறீர்கள். எவ்வளவு வேலை செய்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் அது கடனுக்கு கொடுக்க வேண்டியதே சரியா இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், வட்டிக்கு வாங்காதிருப்பாய். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையை திறப்பார், நல்ல வழிகளை திறப்பார், நல்ல தொழிலுக்குரிய வாசல்களை கர்த்தர் திறப்பார், நல்ல வேலை ஸ்தலத்தை உங்களுக்கு திறப்பார், உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார், மேன்மையை கட்டளையிடுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர், பொக்கிஷங்களை உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவராலே மாத்திரம்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதத்தை திறப்பார். எப்படி தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பலகை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறிந்திருந்து உனக்கு புதிய நாமத்தை தரிப்பிப்பேன். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதல்களெல்லாம் கர்த்தர் தரப்பாரம். நல்லதை செய்வார் ஆண்டவர், நல்லதை செய்வார். ஆம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்லது செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் வாழ்ந்திருக்க, உங்கள் கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்கிற எல்லா தொழிலும், வேலையிலும், பிசினஸிலும் உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். 2வது, நீங்கள் ஜெபித்து வேதத்தை படித்து வேலையை துவங்குங்கள். 3வது, நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் தேவனுக்கும் அவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்கள். அது மாத்திரல்ல, நீங்கள் உங்கள் வேலையில, உங்கள் தொழிலில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவேன், மறுபடியும் உங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன், மறுபடியும் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய தொழில, வேலையில வருகிற வருமானத்திலே முதல் பங்கு கர்த்தருக்கு கொடுங்கள். அல்லேலூயா. முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். நீங்கள் எங்கே
பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம், தொழில வேலையில பாதிக்கப்பட்டு ஒருவேளை நஷ்டத்துல நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் விழுந்த இடத்துல எங்கே விழுந்தீர்களோ அதை சரிபாருங்கள். அங்க எங்க தவறு இருக்கிறது என்பதை சரிபார்த்து அதை திரித்துக் கொண்டு மறுபடியும் உங்கள் வேலையை துவங்குங்கள். இரண்டாவது, மறுபடியும் நல்ல யோசனை செய்யுங்கள். நல்ல வேலையை நீங்கள் என்ன செய்யுங்கள், தேர்ந்தெடுங்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். பாருங்கள், எங்கே நஷ்டம் வந்ததோ, எங்கே உங்களுக்கு லாபம் வந்தது, எந்த இடத்துல நீங்கள் சரி செய்ய வேண்டும் பார்த்து, இனி நஷ்டம் வராதபடிக்கு லாபத்துக்குரிய காரியத்தை ஜாக்கிரதையா என்ன செய்யுங்கள், அதை தேடி அதை வேலையை என்ன செய்யுங்கள், துரிதப்படுத்துங்கள். உங்கள் பிசினஸை துரிதப்படுத்துங்கள். சரியான முயற்சி எடுங்கள். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிலையாய் வையுங்கள். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். ஏனென்றால் ஆபேல், தாவீது, ஆபிரகாம், யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள், இப்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம், பவுல், எல்லாரும் கர்த்தரை முதலிடம் வைத்து அவர்கள் வேலை செய்கிறார்கள். கர்த்தரோடு கூட இணைந்து வேலை செய்கிறார்கள். ஆகினால பல ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை அவர்களும் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேலைகளை, நம்முடைய கிரியைகளை நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிட அவர் விரும்புகிறார். ஆகினாலே நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது, உபாகமம் 30 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், நன்மை உங்கள் வேலையில உண்டாகும். அதுதான் உபாகமம் 28 நீங்கள் 1 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நீங்கள் உண்மையாய் கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்வாராம், உன் களஞ்சியங்களையும் நீ கைவிட எல்லா வேலையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் செய்கிற வேலையில கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருங்கள். அடுத்து உங்களுக்கு வேலை கொடுக்கிறவர்களுக்கு உண்மையா இருங்கள். நீங்கள் அடுத்து சம்பாதிக்கிற சம்பாதனையில சரியான சம்பாதனையாய் சம்பாதிங்கள். அதை உங்கள் குடும்பத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யுங்கள். உங்கள் சம்பாதனையில உண்மை இருக்கட்டும். நீங்கள் பண விஷயத்தில் உண்மையா இருந்தால் உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம், அதாவது பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். நீங்கள் எந்த விஷயத்திலையும் சரியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து நடுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீங்கள் நிம்மதியாய் சாப்பிட வேண்டும். இரவு நேரங்களில் இரவுல நன்றாய் தூங்க வேண்டும். நீங்கள் சம்பாதித்து வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் மாத்திரை போட்டு, இல்ல ஒரு சிலர் குடிச்சு, ஒரு சிலர் பலவிதமாய் தூக்கத்தை தேடுகிறார்கள். அப்படி அல்ல. உங்களுடைய நிம்மதியான உறக்கத்திற்கு நீங்கள் நிம்மதியாய் தூங்க வேண்டும் என்றால் வேதம் சொல்வார், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரை என்னை சுகமாய் தாக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நித்திரை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடங்கள். நீங்கள் செய்கிற போகிற வேலையின் வழிகள், பிசினஸின் வழிகள் சரியா இருக்கிறதா, அதில் நாம் தவறாமல் நடக்கிறோமா, தவறை நடக்கிறோமா, எப்படி இருக்கிறோம், அது நமக்கு பாக்கியத்தை தருமா, நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தருமா, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தருமா, அதில் ஒரு வளர்ச்சி இருக்குமா என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். வளர்ச்சி வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் வளருவார்கள். நீங்கள் வளரும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, நீங்கள் செய்கிற வேலையில, தொழிலில் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தொழில், பிசினஸ்ல ரொம்ப கவனமும் தேவ சிந்தனையும் இருக்க வேண்டும். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடாதீர்கள். தேவனுக்கு ஆவின் சிந்தைக்கு இடம் கொடுங்கள். மூன்றாவது, கர்த்தர் பார்க்கிறார் என்கிற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது சரிபானபடி நீங்கள் செய்ய வேண்டும். வேலையை திருடவோ, கொள்ளடிக்கவோ, இல்லை தில்லுமுள்ளு பண்ணவோ, இல்லை எந்த ஒரு உங்களை நம்பி கொடுக்கிற ஓனருக்கோ, முதலாளிக்கோ, இல்லை நீங்க வேலை செய்யற இடத்திற்கோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உண்மையான ஒரு பாத்திரமாய், நல்ல ஒரு பாத்திரமாய் அவர்களுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்கள் கையில் சுத்தமா இருக்க வேண்டும். கை சுத்தமா இருக்க வேண்டும்.
சங்கீதம் 15 சொல்லப்பட்டிருக்கிற உன் கை சுத்தமா இருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஈசாக்குக்கு தரிசனமானார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்தீர்களா, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்கால திட்டங்கள் வரும். ஈசாக்குக்கு எதிர்கால திட்டங்கள் வந்தது. தேவன் அவருடைய 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதவைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விரித்தனை மகா பெரியவனானான். நீங்கள் மகா பெரியவர்களாய் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை மிதித்து, மற்றவர்களை வேதனைப்படுத்தி, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் வேலை செய்து உழைத்து அவர்களை தாண்டி போக வேண்டாம். படிப்படியாய் கர்த்தர் உங்களை முன்னேற்ற வைப்பார். படிப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், பயந்து நடுங்கள், கீழ்ப்படியுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், ஜபத்தில் நிலைத்திருங்கள், வெற்றிக்காக காத்திருங்கள், சரியாய் உழையுங்கள், சரியாய் வேலை செய்யுங்கள், சோம்பேறித்தனமாய் இருக்காதீர்கள். கடமை உணர்வு இருக்க வேண்டும். பிள்ளைகள் வேலை செய்யற இடத்துல கடமையா இருக்க வேண்டும், பொறுப்புல உண்மையா இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை கரெக்டாய் செய்யுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லப்பட்ட ஆதியாகமம் 29 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் எஜமான் கண்டான். அவனிடத்துல எல்லா அதிகாரத்தை கொடுத்தான். காரணம், அவன் கடமையிலே சரியா இருந்தான், பொறுப்பிலே சரியா இருந்தான். அவன் செய்கிற எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருந்தான். அவன் இடத்துல இது சரியில்லை, அது தப்பு, நீ செய்யறது அப்படின்னு சொல்லி அவனுடைய எஜமான் ஒரு நாளும் கேட்கல. ஏன்னா அவனோட கர்த்தருக்கு மாத்திரமல்ல, அவன் பரிசுத்தம் உள்ளவனா இருந்தான், உண்மையுள்ளவனா இருந்தான், அவன் செய்கிற எல்லாவற்றிலும் சரி. அதனால்தான் கர்த்தர் அவனை கொண்டு, அவன் ஒரு அடிமை, அவன் விற்கப்பட்டவன், அவனை கொண்டு அவனுடைய எஜமான் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களையும் உங்கள் எஜமான் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும், பயந்து நடக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும், கொடுத்த வேலையை கடமை உணர்ச்சியோடு செயல் வேண்டும். ஆமென். அன்புடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அவருடைய வேலையிலே, கையின் கிரியையிலே, அவருடைய தொழில, பிசினஸ்ல கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தர் அவர்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.